ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த அந்த ஆஃப்மன் புரோமோமைடு ரீஅரேஞ்ச்மெண்ட் அந்த கேட்டகரியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஆஃப்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஆஃப்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆஃப்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இதில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமைட் எப்படி ஒரு பிரைமரி அமீனாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம டி ஆல்ஃபா ஃபினைல் ப்ரொபியோனோ அமைடிலிருந்து ஒரு டி ஆல்ஃபா ஃபினைல் எத்தில் அமீன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதிலிருந்து வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்த்தோம். அந்த கேட்டகரியில் இன்றைக்கி இந்த ஆஃப்மன் புரோமோமைட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம இனிஷியல் கண்டிஷன்ஸில் எடுக்கக்கூடிய ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த பர்சன்ஸ் ஆஃப் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம தெர்மல் கண்டிஷன் ஆர் ஹீட் கண்டிஷன் வரும்போது இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் NH2 அதாவது NH4OH அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது இந்த கார்பாக்சில் குரூப் COOH குரூப் they can converted into amide. ஸோ என்ன நமக்கு H2 வெளியே போயிட்டு நமக்கு ஃபர்தராக C டபுள் பாண்ட் O இங்கே இருக்கக்கூடிய OH இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கூட சேர்ந்து வாட்டராகவும் ரிமைனிங் இருக்கக்கூடிய சிஸ்டம் வெளியே போயிட்டு நமக்கு இதிலிருந்து ஒரு OHO வெளியே போயிட்டு ரிமைனிங் RCO NH2 ஒரு அமைடு ஃபார்ம் ஆகும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். எப்போது ஒரு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வித் தெர்மல் கண்டிஷனில் ஃபர்தராக நமக்கு OH எல்லாம் வெளியே போயிட்டு நமக்கு ஃபைனலாக ஃபார்ம் ஆகக்கூடியது இந்த அமைட். இதிலிருந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ஒரு ஹைட்ராக்சில் அமீன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஹைட்ராக்சில் அமீனை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அமைடு. இந்த அமைடை ஃபர்தராக நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப்மன் புரோமைடு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் அமைடு வித் புரோமின் வித் ஒரு பேஸ். அப்போ நம்ம ஆட் பண்ணும்போது புரோமின் Br2 வித் ஒரு பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது முதல்ல ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நடக்கக்கூடியது இந்த பேஸுடைய ரோல் K+ அண்டு OH மைனஸ். பேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் RCO ஆல்ரெடி நைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னு சொன்னால் இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு தெரியும் அதாவது இந்த ஆனியான் புரோமோமைடு ஆனியான் அப்படிங்கிறது நம்ம அதாவது இதில் புரோமின் ஃபர்தர் ஆட் ஆகும்போது சரிங்களா. ஸோ நமக்கு இதிலிருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த நைட்ரஜன் மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் இந்த Br2 இது டெல் பாசிட்டிவ் இது டெல் நெகட்டிவ். ஸோ நான் அட்டாக் பண்ணும்போது Br வெளியே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு C டபுள் பாண்ட் O N இதில் ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது ஒரு Br ஃபார்ம் ஆகும். ஸோ இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது NHBr இங்கே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த NHBrலேருந்து ஃபர்தராக நம்ம ஒரு பேஸ் ஆட் பண்ணும்போது இந்த பேஸ்லேருந்து புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது C டபுள் பாண்ட் O N மைனஸ் இங்கே Br. சரிங்களா? இட் இஸ் கால்டு த N புரோமோமைடு ஆனியான். இட் இஸ் கால்டு த N புரோமோமைடு ஆனியான். இந்த N புரோமோமைடு ஆனியானிலிருந்து ஆல்ரெடி தெரியும் NHBr. இட் இஸ் கால்டு த N புரோமோமைடு. இதிலிருந்து N புரோமோமைடு ஆனியான் கிடைக்கும். இது N புரோமோமைடு. இந்த N புரோமோமைட்லேருந்து நமக்கு ஒரு பேஸ் ஃபர்தர் ஆட் பண்ணும்போது இந்த பேஸ் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் அசிடிக் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது N புரோமோமைடு ஆனியான். இப்போ இதிலிருந்து நெக்ஸ்ட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆல்கைல் குரூப் இந்த நைட்ரீன் கூட மைக்ரேட் ஆகும்போது இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும். ஸோ இந்த லிவிங் குரூப் ஆஸ் யூஸ்வலாக வெளியே போயிடும். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது RN டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O ஒரு ஐசோசைனேட் ஃபார்ம் ஆகும். ஐசோசைனேட் ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். இந்த ஐசோசைனேட்லேருந்து நமக்கு ஒரு பிரைமரி அமீன். இந்த பிரைமரி அமீன்லேருந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ஃபர்தராக அம்மோனியம் ஹைட்ராக்சைடு போடும்போது அமைடு கிடைக்கும். இதை புரோமின் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போடும்போது நமக்கு ஐசோசைனேட் கிடைக்கும். இந்த ஐசோசைனேட்டை ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் கார்பன் அட்டாக் பண்ணும்போது இது O மைனஸாக மாறும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் RN டபுள் பாண்ட் C இங்கே O மைனஸாக மாறும். இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் அதனுடைய பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும்? இங்கே இருக்கக்கூடிய H+ இஸ் த பெஸ்ட் லிவிங் குரூப்.
H ப்ளஸ் வெளியே போச்சுன்னா நமக்கு இந்த பாண்ட் மைக்ரேட் ஆகி நமக்கு ஃபர்தராக இந்த O மைனஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு இந்த H ப்ளஸ் வந்து வெளியே போயிடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து மைக்ரேட் ஆகும்போது இங்கே N மைனஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆர் N மைனஸ் இங்கே C டபுள் பாண்ட் O இங்கே ஆல்ரெடி ஒரு H இங்கே ப்ளஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த நெகட்டிவ் இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஆர் NH நமக்கு ஃபர்தராக C டபுள் பாண்ட் O இங்கே ஒரு OH. இப்போ இதிலிருந்து நீங்கள் ஃபர்தராக வந்து இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்டு இந்த பாண்டு பிரேக் ஆகி நமக்கு இந்த பாண்டு மைக்ரேட் ஆகி அதாவது இங்கே இருக்கக்கூடிய பாண்டு வந்து மைக்ரேட் ஆகி CO2 ஆகும். இங்கே இந்த பாண்ட் வந்து மைக்ரேட் ஆகி நைட்ரஜன் மேல் நெகட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது RNH2 வந்து ஃபார்ம் ஆகும். இந்த RNH2 ப்ளஸ் ஒரு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நமக்கு ஒரு பிரைமரி அமீன் இல்லை ஜென்ரலாக சொல்லும்போது அமீன் வந்து நமக்கு கிடைக்கும். இது எப்போது இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பிரேக் ஆகி இந்த பாண்டு மைக்ரேட் ஆகும்போது இந்த பாண்ட் நைட்ரஜன் மேலே ஷிஃப்ட் ஆகும். ஸோ RNH மைனஸாக ஃபார்ம் ஆகும். இதிலிருந்து ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இந்த NH மைனஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் CO2 இந்த மைனஸ் ஃபர்தராக ஒரு புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எந்த புரோட்டான் இங்கே இருக்கக்கூடிய புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பிரைமரி அமீன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ஒரு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம எடுத்துக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் அது கூட அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப்பில் நமக்கு புரோமின் வித்து பேஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி பேஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐசோசயனேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பில் லாஸ்ட் ஸ்டெப்பில் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பிரைமரி அமீன் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹாஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஒரு பிரைமரி அமீனை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அதுக்கப்புறம் இதில் ஃபாலோட் பை த ஹீட் கண்டிஷன் வந்து தெர்மல் கண்டிஷன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு பிரைமரி அமீன். இதெல்லாமே இந்த ஹாஃப்மேன் புரோமமைடு ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதெல்லாமே டைரெக்டாக நம்ம கொஷனில் கேட்கக்கூடியது. இதை கொடுத்துருவாங்க, இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த ரீஏஜென்ட்ஸ் கொடுத்துருவாங்க, நமக்கு A அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது இந்த B என்ன, அதுக்கப்புறம் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய C இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்து இந்த ரீஏஜென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஃபைனலில் என்ன நமக்கு கிடைக்கும் ABC அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை 1 by 1 நீங்கள் பார்த்துட்டே வாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.